வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்த நிகழ்வை குறித்து நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த நிகழ்வை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்ட செய்திகள் அதற்கு முன்பும் இருந்தன, அதற்கு பின்பும் இருந்தன. ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் அது சார்ந்த தகவல்களும் இந்த நிகழ்வு எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது என்பதின் உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை அது கட்டி அமைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்ன நிகழ்வு நடந்தது, அது யாரால் நடத்தப்பட்டது, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, இவைகளை மையப்படுத்தி பல செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம், பெரும்பாலான வலையொலி தோழர்களும் செய்தி நிறுவனங்களும் இதனை முன்னிலைப்படுத்திய செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் பதிவு. இன்று அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்த நிகழ்வு இப்பொழுது என்ன எதிர்வினையை காட்டி இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் தேடி போகின்ற பொழுது அது சற்று வலியானதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று வைத்தியர் அர்ஜுனா கூட இது சார்ந்த சில பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் எங்களுடைய தலைவருக்கு நீங்கள் வீரவணக்கம் செலுத்தினீர்கள். அந்த வீரவணக்கம் செலுத்தக்கூடாது என்று நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனால் அந்த வீரவணக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் செலவு செய்த பணங்கள் பல கோடிகளை தாண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு 2000 பேர் கூடிய அந்த நிகழ்வை உலகமே வியந்த ஒரு நிகழ்வு என்று நீங்கள் தம்பட்டம் அடித்தீர்கள். ஆனால் இப்பொழுது அது குறித்த பல உண்மைகள் வெளியே தெரிய தொடங்கி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்வை மையப்படுத்தி சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இது சார்ந்த சில தேடல்களை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அது சார்ந்த சில தேடல்களுக்குள் நாம் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தோம். முதலில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்கின்ற பொழுது முன்பு ஒரு முறை இலங்கை இராணுவத்தினர் அல்லது இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அனைவருமே இணைந்து இதே தலைவர் இறந்துவிட்டார் என்கின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு பரபரப்பை எழுப்பி இருந்தார்கள் என்கின்ற செய்தி முன்பு வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதே ஆகஸ்ட் 2ஐத்தான் இன்ற நிகழ்வை நடத்தியவர்களும் தேர்ந்தெடுத்தார்கள் என்கின்ற பொழுதே சந்தேகங்கள் வலுவடைந்து விட்டது. அப்படி என்றால் ஏதோ ஒரு அரசியல் காரணங்களை முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு தேடுதலை எடுப்பதற்கான ஒரு களத்தை இவர்கள் செயல் வடிவம் கொண்டு அமைத்திருக்கிறார்கள் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இங்கு இன்னும் பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை சொல்கின்ற பொழுது ஊடகத்தை சார்ந்தவர்கள் அதற்கு எதிர்வினை என்ன அல்லது உண்மை நிலவரம் என்ன போன்றவற்றை ஆராய்ந்து அது சார்ந்த கருத்துக்களை முன்னிலை வைப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் இருந்த சில பிரபலமான தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் இந்த நிகழ்வை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபர் எடுத்து வைத்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தலைவர் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்கின்ற செய்தியை சொன்னபொழுது இதுவரை அறியாத செய்தி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. சுமார் 16 ஆண்டுகளாக தெரியாமல் இருந்த செய்தி இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவிட்டு அந்த கருத்திற்கு ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்து தங்களுடைய டிஆர்பி ரேட்டையும் அவர்கள் மேலே கொண்டு சென்று தற்பொழுது இந்த விடயத்தை பரபரப்பு ஆக்கினார்கள். அப்படி என்றால் எதற்காக அவர்கள் இவ்வளவு வேகம் காட்டினார்கள், வேகம் கொண்டார்கள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அந்த கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த நிகழ்வை நடத்தியவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு சகுனி ஆட்டத்தை கையில் எடுத்து அதை காய் நகர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 2 வரை இதோ நாங்கள் தலைவருக்கு
வீரவணக்கம் செலுத்துகிறோம் என்றெல்லாம் அதை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருந்தவர்கள், அல்லது நாங்கள் தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி அதற்கு நியாயங்களை கற்பித்து கொண்டு இருந்தவர்கள், அதன் பின்பு நடந்த சர்ச்சைகளுக்கான கருத்துகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி என்றால் அவர்கள் எங்கிருந்தோ இயக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிகின்றது. அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் தன்னுடைய காணொளியில் மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார். அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், நீங்கள் எந்த விழாக்களை வேண்டுமென்றாலும் கொண்டாடிவிட்டு போங்கள், நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு போங்கள், ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதை மாற்றுவதற்கோ அதை அழிப்பதற்கோ உங்களால் முடியாது. நீங்கள் இயக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்புகள், இந்த அம்புகள் பாய்ந்ததோடு அதனுடைய வீரியம் குறைந்து விடுகின்றது. ஆனால் நானில் ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய அம்புகள் நாங்கள் எப்பொழுது பாய்வோம் என்கின்ற விடயத்தை மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு கோணத்தில் வைத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பாய்கின்ற பொழுது பல உண்மைகள் கிழித்தெறியப்படும், பல பொய்கள் கிழித்தெறியப்பட்டு பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த மெழுகுவர்த்தி கொளுத்திய விடயத்திற்கு பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் மாறிவிடப் போகிறது. எல்லா வீடுகளிலும் கருப்பு கொடியை ஏற்றிவிட்டு தலைவர் இல்லை என்பதை பறைசாற்றி விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு பயணித்தவர்கள் இப்பொழுது முக்காடியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்து விட்டோமோ என்று அவர்கள் மனமே அவர்களை குத்தி கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகின்றது. விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை மிக அழகாக குறிப்பிடுவார்கள். அந்த சம்பவம் என்னவென்றால், ஒலிவமர தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரோமாரிய அரசர்களோடு, அந்த போர் வீரர்களோடு யூதாஸ் என்கின்றவன் வருகிறந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுப்பானா. முத்தமிட்டு காட்டி கொடுத்து விட்டு அதன் பின்பு அந்த யூதாஸ் மனதிற்குள் வேதனைப்பட்டு, ஐயோ நான் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேனே என்று வேதனைப்பட்டு தற்கொலை செய்து மரணத்தை தழுவிவிட்டானா. இது விவிலியம் சொன்ன ஒரு சம்பவம். ஏறக்குறைய இன்று மெழுகுவர்த்தி கொளுத்தலும் இந்த விவிலிய சம்பவத்தை தான் ஞாபகப்படுத்தியதாக பலர் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது மெழுகுவர்த்தியை கொளுத்தியவர்கள் மனதிற்குள் நொந்து கொண்டிருக்கின்றார்கள். தவறான ஒரு விடயத்தை செய்துவிட்டோமோ என்கின்ற ஒற்றை கேள்வியில் அவர்கள் இப்பொழுது நொந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மனங்களில் நம்பிக்கையாக நிற்கக்கூடிய ஒரு இறை போன்ற ஒருவரை நாம் இகழ்ந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டோமோ என்ற கேள்வி அவர்கள் மனதிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. காலம் பல விடயங்களை எப்பொழுதுமே பொக்கிஷமாக வைத்து கொண்டிருக்கும். இவர்களுடைய இந்த அவலங்களை அது பொக்கிஷமாக வைக்காது, இவர்களை குற்றவாளியாகத்தான் அடையாளப்படுத்தும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.